Hi, Vanakkam. This is Lakshmi Veeraraghavan and you are watching my channel Chakra Healthcare. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் டயாபிட்டிஸ் சுகர் அது இல்லாதவங்களே கிடையாது. அதுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு குட்டி மருந்து தான் சொல்ல போகிறேன். ரொம்ப எஃபெக்டிவானது. பட் ப்ளீஸ் இது சாப்பிட்றதுனால டாக்டர்கிட்ட போக வேணாம், மருந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்தோடு சேர்ந்து கூடவே இதையும் எடுத்துக்கோங்க. சுகர் லெவல்ஸ் நிறைய இருந்தால் கம்மியாகும், கம்மியாக இருந்ததுன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாவல் கொட்டை. நாவல் கொட்டை நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கிறது, நீங்கள் அப்படியே வாங்குறதுனாலும் வாங்கலாம். இல்லை நாவல் கொட்டை சீசனில் நீங்களே நாவல் கொட்டை ரெடி பண்ணிக்கிறதுனாலும் ரெடி பண்ணிக்கோங்க, யுவர் சாய்ஸ். நாவல் கொட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம். நாவல் கொட்டை எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் வெந்தயம். அதுக்கு ஒரு ஹாஃப் ஓமம். ஓமத்தில் எப்படியுமே குப்பையெல்லாம் இருக்கும், ஸோ க்ளீன் பண்ணியே ஆனோம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு இலை வறுப்பாக வறுத்துக்கோங்க. ஓமம், வெந்தயம், அப்புறம் நாவல் கொட்டை. நாவல் கொட்டை சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியெல்லாம் சரியாக வச்சுக்கும். ப்ளஸ் சுகர் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த குடிநீர் குடிக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் குறையும். தாகம் எடுக்கும் அவங்களுக்கு. அந்த தாகம் கண்ட்ரோல் ஆகும். சுகர் இருக்கவங்கன்னு கிடையாது, ஜென்ரலாகவே வெயில் காலத்துலலாம் நமக்கு தாகம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, நாவறட்சி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த உள் தொண்டையெல்லாம் அப்படியே உள்நாக்கெல்லாம் அப்படியே கெஞ்சும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குடிநீர் நம்ம 2 வேளை குடித்தாலே அந்த தாகம், நாவறட்சி, அதுக்கப்புறமா அதிமூத்திரம், இது எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் கரெக்டாக வேலை செய்யும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாவல் கொட்டை, வெந்தயம், ஓமம், இது எல்லாத்தையும் நான் சொன்ன ப்ரப்போர்ஷனில் எடுத்துகிட்டு வெந்தயத்தை வறுத்துக்கோங்க, ஓமத்தை வறுத்துக்கோங்க. நாவல் கொட்டையை லேசாக ஒரு தட்டி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடிக்கணும். ரொம்ப ஃபைனாக பொடிக்கணும் அப்படின்றது கிடையாது, ஏன்னா நம்ம குடிநீர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கோர்ஸாக இருந்தாலே பரவாயில்ல. அதை ஜலிக்கலாம் வேண்டாம். அந்த கோர்ஸ் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துட்டு 4 டம்ளர் தண்ணி அதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து இந்த சிம்மில் வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா கிடைக்கிற தண்ணியை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி, சூடாக தான் குடிக்கணும்னு கிடையாது, ஆறுனா கூட குடிக்கலாம். ஒரு 2 வேளை அப்படியே குடிச்சிட்டு வாங்களேன், உடம்புல நிறையா சேஞ்ச் தெரியும் நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள்.